அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, சங்கடகர சதுர்த்தி. செவ்வாய்க்கிழமை வரும் சங்கடகர சதுர்த்தியை அங்காரக சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. மிகவும் விசேஷமானது இந்த அங்காரக சதுர்த்தி. இதற்கு ஒரு கதை உண்டு. அதுவும் இந்த குழந்தை பேர் கொடுப்பதற்கு மிகவும் விசேஷமானது. உஜ்ஜயினி நாட்டை ஆண்ட மன்னனுக்கு குழந்தை இல்லை. அவருடைய அரசவை ஜோதிடர், நீங்கள் அங்காரக சதுர்த்தி என்று விநாயகரையும் முருகனையும், ஏன்னா செவ்வாய்க்கிழமையும் முருகன் வழிபாட்டுக்குரிய நாள், வழிபாடு செய்தால் உங்களுக்கு அற்புதமான ஆண் குழந்தை பிறக்கும்னு சொல்கிறார். அதே மாதிரி ராஜாவும் ராணியும் விரதம் இருக்காங்க, ஜோதிடருடைய மனைவியும் விரதம் இருக்காங்க. 2 பேருக்கும் அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது. 2 குழந்தைகளுமே ராஜயோகத்துடன் பிறக்கிறது. உடனே ராஜா ஓட பையன் வளர்ந்துக்கிட்டு வரான். இந்த பையன், ஜோதிடரோட பையன் 19 வயதாகும்போது அவன் என்ன ஆகுறான், காணாமல் போயிடறான். 21 வயதாகும்போது ராஜாவோட பிள்ளைக்கு அழகாக முடிசூட்டுகிறார்கள். இவருக்கு அப்படியே நம்ம பிள்ளை இப்படி காணாமல் போயிட்டானே, 2 பேருக்கும் ஒரே ராஜயோகம் தானே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட நதிக்கரைக்கு போய் ஜோதிட நூல்களையெல்லாம் எரிக்க போகிறார். அப்போ ஒரு வளர்ந்த உயர்ந்த சிவந்த நிறமுடைய ஆஜானுபாகவான மனிதர் ஒருத்தர் வர்றார். வந்துட்டு கேட்குறார், என்ன செய்கிறீங்கன்னு. இந்த மாதிரி என் மகனும் அவனுக்கும் ஒரே யோகம், என் பிள்ளை காணாமல் போயிட்டான் அப்படின்னோடனே அவர் சொல்கிறார், இல்லை உன் பிள்ளையும் ராஜயோகத்தில் தான் இருக்கான் அப்படின்கிறார். இதை சொல்ல நீங்கள் யாருன்னொடனே, அப்பா அந்த செவ்வாய் அங்காரகனே நான் தான் பார்க்குறார். உடனே சொல்கிறார், உன் மகன் ஒரு தீவுக்கு போனான், அந்த தீவில் ராஜாவுக்கு ஆண் வாரிசு இல்லை, இளவரசி யாருக்கு மாலையிடுகிறாளோ அவங்க அந்த நாட்டினுடைய ராஜான்னு ஆக்குறதுனால இந்த உஜ்ஜயினி நாட்டு ராஜா இளவரசன் எப்படி ராஜா பட்டம் ஏற்றானோ அதே நேரத்தில் ஓம்பில் அங்கே பட்டம் ஏற்றது. உஜ்ஜயினி மன்னருக்கு தன் மகன் ராஜாவானதை பார்க்கும் பாக்கியம் கிடைத்தது, உனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை, அவ்வளவுதான். ஏனென்றால் உனக்கு ஜாதகத்தில் புத்திர சோகம்னு ஏதோ சொல்கிறார். இந்த அங்காரக விரதம் இருந்தோம் என்றால், அங்காரக சதுர்த்தி என்று விரதம் இருந்தால் நன்மக்கள் கிடைப்பார்கள்ங்கிறது நம்பிக்கை. நாமளும் இன்றைக்கி கோவிலுக்கு போய் காலையில் விரதம் இருந்து கோவிலுக்கு போய் நம்ம பிள்ளைகளெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும்னு பிரார்த்தித்து விட்டு வருவோம்.